ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு பூஜை போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் உரளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய், லவங்கம் தட்டி சேர்த்துக்கலாம். ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அத்தர், பன்னீர் விட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு உரளியை அலங்காரம் பண்ணிக்குவேன். ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய மனம் இந்த பூக்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணும். என்கிட்ட குலதெய்வ படம் இல்லை. நான் அதுக்கு பதிலாக ஒரு மண்பானையில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு அதில் பச்சரிசி நிரப்பி 5 ரூபா காயினை வச்சு பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணிக்குவேன். இவங்களாம் என்னுடைய குலதெய்வமாக நான் நினச்சிக்குவேன். வாராகி அம்மன் படம் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சிலை படம் தான் இருக்குது. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இன்றைக்கி எனக்கு செவ்வரளி பூ கிடச்சிது. மலர் வச்சுருக்கேன், மஞ்சளும் கட்டி வச்சுருக்கேன். அவங்களுக்கு பிரசாதமாக ஃப்ரூட்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, சுண்டல், பானகம், மாதுளையில் தேன் கலந்து வச்சுருக்கேன், பாலில் மாதுளை கலந்து வச்சுருக்கேன். இப்போது தீபம் வச்சிடலாம். தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா ஓம் கணபதியே நமகன்னு சொல்லிட்டு மலர் வச்சிடலாம். குலதெய்வத்துக்கும் வச்சிடலாம். இப்போது வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வாராகி அம்மன் 108 போற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் வாராகி தாயே போற்றிவோம், ஓம் வாராகி தாயே போற்றிவோம், ஓம் வாராகி தாயே போற்றிவோம்னு 108 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் எப்பவும் ரெகுலராக பண்ணுற பூஜை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.